ஆக மொத்தம் என்ன அப்படின்னா மன்னராட்சிங்கிற அந்த ஷிர்கை அந்த வழிபாட்டை ஒழிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. இது மிக முக்கியமான ஒரு இது. அப்போ இதெல்லாம் எவிடன்ஸ், கலிஃபாவுக்கா கிலாஃபத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி ஒரு ஆட்சேபனை காட்டுவாங்க இல்லையா, முஜாஹித் இப்னு ரசீன் ஒரு காட்டுவார். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்காவிலே ஆட்சி ஒப்படைக்கிறதுக்கு வந்தாங்க. மக்காவில் ஆட்சி ஒப்படைக்கிறதுக்கு வந்தாங்கல்ல, ஒரு டீலிங் நடக்குது. இந்த உத்துபாங்கிறவன் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு ஸ்டேஜ். எது அந்த ஒரு களிமா சொல்லுங்க, அரபுகள் எல்லாம் உங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்ததில் அது ஒரு ஸ்டேஜ். இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையின் போது என்ன நடக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உத்துபாங்கிறவனுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அவன் காஃபிர்கள் சார்பாக உத்துபாவை அனுப்பி வைக்கிறான். அவன் போய் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறான். என்ன பேசுகிறான், அதுதான் இவர் காமிச்சிருப்பார். யார், முஜாஹித் இப்னு ரசீன் நிறைய பயான்கள்ல அதுதான் சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது ஆட்சி அமைப்பதற்காக என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆட்சி ஆஃபர் கொடுக்கும்போது ஏன் வேணான்னு சொன்னாங்க, ஏன் வேணான்னு சொன்னாங்க, சும்மாவே வருதில்ல ஆட்சி, ஏன் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சம்பவம் தான் இதில் அந்த ரஹீக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 138வது பேஜில் அது இருக்குது. அவன் வர்றான், உத்துபாங்கிறவன் வர்றான், வந்துட்டு கேட்குறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆட்சியை நாங்கள் ஒப்படைக்கிறோம், எங்களின் அரசனாக உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்துபா கேட்கணும். வார்த்தை என்ன, அரசனாக ஏற்றுக்கொள்கிறோம்ங்கிறான். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு, நீ அரசனாலாம் ஏற்றுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு கண்டிஷன்களும் அவங்க வச்சாங்க. என்னென்ன கண்டிஷன் வச்சாங்க, எங்களுடைய சிலைகளை திட்டக்கூடாது, சிலை வழிபாட்டை குறைச்சி பேசக்கூடாது, அந்த ஷிர்கை நீங்கள் அமைதியாக இருக்கணும். அப்போ அந்த கண்டிஷன் எப்படி ஒத்துக்குவாங்க ரசூலுல்லாஹ்? அப்போ யூசுப் நபிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கும்போது கண்டிஷனோட கொடுக்கப்பட்டுச்சா? கண்டிஷன் இல்லை, அன்கண்டிஷன். நீங்கள் தௌஹீதுல இருக்கலாம், நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் ஆட்சியும் இதையும் வச்சுக்கோங்க, உங்களுடைய இந்த அமைச்சர் போஸ்ட்டும் வச்சுக்கோங்கிறாங்க. ஆனால் இங்கே கண்டிஷன் இருக்கு. அப்போ அந்த கண்டிஷன் பேசிக்கில் ஒத்துக்கிட்ட கண்டிஷன் கட்டுப்படணுமா இல்லையா? அது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட முடியும்? அப்போ இதை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கே வரலைன்னு சொல்லி ஒரு வாதம் அவர் பேசுறாரு. அப்போ அந்த செய்தியிலே பாருங்க, அந்த செய்தியை எடுத்து பாருங்க, ரஹீக்ல 138வது பேஜில் இருக்கு. மேலோட்டமாக இந்த ஒரு பாட்டை மட்டும் பார்க்கும்போது என்ன தெரியுது, ரசூலுல்லாஹ்ட்ட ஆட்சி கொடுக்கப்படுது, வேணான்ட்டாங்கல்ல. உத்துபா திரும்பி போய் அங்கே ஊரில் அவங்கள்ட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு, குறைஷிகள் அது ஏன் வேணாங்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, எடுத்து ஃபுஸ்ஸிலத் சூரா ஓத ஆரம்பிச்சிடறாங்க. 41வது அத்தியாயம் இருக்குல்ல, ஃபுஸ்ஸிலத்துங்கிற சூரா. உத்துபா பேசி முடிச்சிட்டியாங்கிறாங்க. முடிச்சிட்டோன்னா ஃபுஸ்ஸிலத் சூறாவை எடுத்து ஓதுறாங்க. ஃபுஸ்ஸிலத் சூரா கொஞ்சம் படிச்சு பாருங்க, அதுக்கு பதில் எப்படி இருந்ததுன்ட்டு. இந்த ஃபுஸ்ஸிலத் சூரா 41வது சூரா அது படிச்சு பாருங்க.